ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ 2 மந்த்ஸாக ஃபுல்லாகவே வெட்டிங் சீசன் போயிட்டு இருக்கனால ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அதனால எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போட டைம் இல்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் கஷ்டமாக அந்த பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஜர்தோசி ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போகிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே ஜர்தோசி வச்சு லீஃப் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் ஒர்க் வச்சு இந்த ப்ளவுஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை எப்படி ஃபினிஷிங்கோட நம்ம பண்ணி முடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலாங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேக் நெக்கில் இந்த பேட்டர்ன் பாருங்கள். ப்ளவுஸில் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லாக ஒர்க் வரும். அதுக்கப்புறம் மேலே போட் நெக் வச்சு வருது, கீழே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒர்க் வருது. இதை வந்து நமக்கு ஒர்க்கு போடுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால நான் ஒர்க் மட்டும் போட்டு எப்படி நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்கையும் எப்படி மேக் பண்ணலாங்கிறத காட்டுறே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து கட் ஒர்க் வச்சு பண்ணுற ப்ளவுஸ்னால நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். கட் ஒர்க்குக்கு ஃபர்ஸ்டே நம்ம சில்க் த்ரெட்டோ அல்லது ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ணி பார்டர் போடாமல் ஃபர்ஸ்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது என்னோட மெத்தடு, நான் சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்குக்கு சென்டரில் 3ஆம் நம்பர் கோல்டன் கலர் பஞ்ச் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 3ஆம் நம்பர் பஞ்ச் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு சீக்வன்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி ஃப்ளவர் மாதிரி நான் மேக் பண்ணுறேன். இதில் பாருங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, த்ரெட்டை வந்து இழுத்து மேலே கொண்டு போகணும் போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு 3ஆம் நம்பர் பஞ்ச் பீடு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் செயினை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்க சைடு பார்த்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அந்த சைடு இழுக்கணும். அப்போ தான் அந்த பீடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நமக்கு சைடில் சரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரு பீட் வந்து நீங்க ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்மால் செயின் கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும். அப்பதான் அந்த பீடு அசையாம அதே இடத்துல நிற்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இனி நான் அடுத்து என்ன பண்றேன்னா, நான் இதுல ஒர்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பார்டரை நான் டிரா பண்றேன். அந்த ஷேப்பு கட் ஒர்க்குக்கு இப்போ லீஃப் போட போறோம் ஜர்தோசி வச்சு. இதை நல்லா கவனமா பாருங்க எப்படி பண்றேங்கிறத. ஃபர்ஸ்ட் 2 லீஃபு மேலே பார்த்து வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த லீஃபை வந்து கொஞ்சம் பஃபியாக காட்டுறதுக்கு வேண்டி நான் கீழே ஒரு ஜர்தோசி வந்து சின்ன பீஸை கட் பண்ணி வி ஷேப்பில் 2 சைடை நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வி ஷேப்பில் வச்சுருக்கீங்க தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கிராஸ் லீஃப் போடுறதுக்கு நம்ம ஜர்தோசியில் அடுத்த பீஸை நம்ம வச்சு நம்ம அதில் மேக் பண்ண போகிறோம். அதனால அதை கவனமாக பாருங்கள். நான் வி ஷேப்பில் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே இருந்து நான் எடுத்து ஒவ்வொரு பீடா ஒவ்வொரு ஜர்தோசியில ஒவ்வொரு பீஸா எடுத்து ஸ்டெப்பா வைக்கிறேன். இப்படிதான் கிராஸ் லீஃப் நம்ம மேக் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கிராஸ் லீஃப் வந்து ரொம்ப நீட்டா அழகா வரும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. எல்லாருக்குமே ஜர்தோசியில சாதா லீஃப் போட்டுருவீங்க. நீங்க இந்த மாதிரி கிராஸ் லீஃப் போடும்போது டவுட் இருக்கும், கீழே பஃபியா காட்டணும், அந்த ஷேப்ல அந்த ஜர்தோசியே எந்த ஷேப்ல வைக்கலாங்கிறதும், அதே மாதிரி நம்ம அதுக்கு மேலே போடக்கூடிய அந்த ஸ்டெப்பாக போடக்கூடிய ஜர்தோசியை வந்து எந்த மாதிரி வைக்கலாங்கிறது எல்லாருக்குமே பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா டவுட் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது அதுக்கு மேலே இருக்கிற சின்ன கேப்பை நான் ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி 2 கட் பீடு சுகர் பீடு, அதே மாதிரி அந்த சைடும் கட் பீடு சுகர் பீடு வச்சுட்டு சென்டர்லையும் கட் பீட் சுகர் பீடு வச்சு நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணி விடுறேன். இது முடிச்சிட்டோமா? இனி அடுத்தது இதே மெத்தட் தான் அந்த பிளவுஸ் ஃபுல்லாவே ஃபாலோ ஆக போகுது. நான் இப்போ சொல்லி தந்த ஒவ்வொரு ஒரு லீஃபு ஒரு ஃப்ளவர், லீஃபு ஃப்ளவர், இப்படிதான் அந்த பிளவுஸ் ஃபுல்லாவே ஃபாலோ ஆகுது. நான் வந்து கீழே பார்த்து இருக்கிற லீஃப் சொல்லி தந்தேன். இப்போ மேலே பார்த்து இருக்கிற லீஃபை நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலாங்கிறது. அதே மாதிரி வி ஷேப்ல கீழே ஜர்தோசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பஃபினஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி வச்சுக்கோங்க. இதுல ஏன் கீழே அந்த ஜர்தோசி வைக்கிறோம்னா, நம்ம நார்மலா நீங்க ஸ்டெப்பா ஜர்தோசி வச்சு லீஃப் மேக் பண்ணும்போது ரொம்ப
ஷர்ட்டுலாம் இருக்கும், அதனால அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் பஃபியா இருந்தா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால. இப்போ இது வச்சாச்சா, இனி நம்ம வந்து வி ஷேப்ல வச்சுட்டு, அதுக்கு மேல ஜர்தோசி 4 பீஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே சேம் ஷேப்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மேலே போயிட்டு எல்லாத்துக்குமே ஸ்மால் செயின் இதில் நீங்கள் போட்டாகணும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த ஜர்தோசி நிற்கும். வந்துட்டு திருப்பி ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி வைங்க. திருப்பி ஒரு ஸ்மால் செயின் போட்டு ரிட்டர்ன் கொண்டு வாங்க. இப்படி வச்சு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சுகர் பீடு, கட் பீடு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் ஃப்ளவர் லீஃப் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி ஜர்தோசியில் மேக் பண்ணுறோம். ஜர்தோசி ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஈஸியான ஒர்க்கு இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்குறதுக்கு பீட்ஸ் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் போடுறத விட ஜர்தோசி வச்சு ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே நீட்டாக இருக்கும். ப்ளவுஸை பார்த்தாலே ஒரு நீட்டாக எலிகண்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் டிசைன் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வரைகிறேன். இப்போ சென்டர் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. அந்த சென்டர் கிட்ட வரும்போது அதை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாங்கிறத காட்டுறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி நமக்கு மற்ற சைடு ஃபுல்லாகவே இதே ஒர்க்கை தான் நான் போட போகிறேன். கீழே சைடில் அதே மாதிரி மேலே போட் நெக்கு கீழேயும் ஒர்க் வரும். நமக்கு போட்டுடலாம் வாங்க. இதில் லீஃப் போட்டுட்டு 2 சைடும் அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். சென்டரில் அதே மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்படி தான் நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ ஃபைனலாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது ஒர்க்கு. பார்க்கவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனல் அவுட்புட்டு. இனி அதை முடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வி ஷேப்பு, ஒரு ரவுண்டு ஷேப்பு, வி ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் ஒர்க்குக்கு வேண்டி அதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஃபைனலாக நம்ம பார்டர் வந்து ரெடி பண்ணணும். இதில் கண்டிப்பாக இப்படி தான் இல்லை, நான் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே ப்ளவுஸ் கலரில் சில்க் த்ரெட்டு ரெட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதே மாதிரி எல்லா சைடும் நம்ம வந்து அந்த ஷேப்லேயே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் சிங்கிள் செயின் போட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் செயின் போட்டுக்கணும். டபுள் செயினை முடிச்சுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் போட்டு பார்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதுதான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த கட் ஒர்க் ப்ளவுசஸ் வந்து எப்படி இந்த ஷேப்பில் கொண்டு வராங்க அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் எல்லாம் இந்த ஒர்க்கும் பண்ணும்போது இந்த கட் ஒர்க்கில் ரொம்பவே டவுட் இருந்துச்சு. எப்படி பண்ணலாம், அந்த ஷேப்பை எப்படி நம்ம கொண்டு வரலாம், கட் ஒர்க்லேயே நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போதே அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. சில பேருக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்து கொண்டு வர முடியாது. அதனால இன்னொரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறவங்க இதே ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போதே அதை வந்து கட் ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம வந்து ஜர்தோசி வச்சும் பீட்ஸ் வச்சும் பண்ணுற ஒர்க்கை ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெயின் கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணும்னா, லைனிங் ஆல்ரெடி நீங்கள் வந்து முதுகுக்கு லைனிங் வச்சுருப்பீங்க அப்படி தானே, அந்த லைனிங்கை அப்படியே எடுத்து நம்ம எதுக்கு மேலே அது நம்ம நெட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தந்திருக்கேன் தெரியுமா, நெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தந்திருக்கோம்ல, அதே மெத்தட் நம்ம நெட்டில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மெத்தடை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். லைனிங் கீழே வைக்கணும், அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை வைக்கணும், வச்சுட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், கீழே லைனிங்கை தனியாக டைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை டைட் பண்ணுங்க. டைட் பண்ணி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதில் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஷேப்பில் செயின் ஸ்டிச்சை போட ஆரம்பிங்க. சரியா?
கட் ஒர்க்கில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஆரி ஒர்க் படிக்கும் போதே பேசிக்கில் கட் ஒர்க்கில் கிளாத் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறதுங்கிறத படிச்சிருப்பீங்க. அதே மெத்தட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் சேம் மெத்தட் தான் இதுலேயும் வரும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த சில்க் த்ரெட் வச்சு டபுள் செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக சிக்ஸாக் நான் இப்போ போடுற மாதிரியே குட்டி குட்டியாக சிக்ஸாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங்கை நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிடலாம். இது எல்லாம் இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா சோல்டரிங் அயன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கட் ஒர்க்கை நீட்டாக நீங்களாவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளவுஸ் எனக்கு ஒர்க்குக்கு மட்டும் வந்தனால நான் இதில் கட் ஒர்க்கு பண்ணி எடுத்து காட்ட முடியல எனக்கு. அதனால அவங்கள ஸ்டிச் பண்றவங்க பார்த்துப்பேன்னு சொன்னனால என்னால் பண்ண முடியல. கண்டிப்பா இன்னொரு கட் ஒர்க் பிளவுஸ் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி வீடியோ எடுத்து தெளிவா காட்டுறேன். ஸ்லீவோட ஒர்க்கு இப்படிதான் இருக்கு. ஃபைனலா ஸ்லீவ்ல பேக் நெக்ல போட்டு அதே டிசைனை கொண்டு வந்துட்டு மேல புட்டாஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ப்ளவுஸ் நான் மேக் பண்ணுறத வீடியோவாக எடுத்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.